ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி ஒரு பழமொழியும் அதுக்கான அர்த்தத்தையும் பார்ப்போம். இன்றைக்கி என்னன்னா, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி. அரசன் அன்று கொள்வான்னாங்க தப்பு செய்கிறவனை அரசன் அன்னைக்கே தண்டனை கொடுத்துருவான். இன்றைக்கி தெய்வங்கள் காத்திருந்து தான் தண்டனை கொடுக்கும். யாருன்னா நமக்கு துரோகிகளை, நமக்கு துரோகம் செய்கிறவனை, நம்ம கூட இருந்து நம்மளுக்கு துரோகம் செய்கிறவன், கெட்டவனை நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவனை தெய்வம் காத்துக்கிட்டே இருக்கும். அப்போது கொஞ்ச காலங்கள் அவனுக்கு அவகாசங்கள் கொடுத்து அவன் என்னென்ன பாவங்கள் பண்ணுறான், என்னென்ன தப்புகள் செய்கிறான், இதெல்லாம் பொறுத்திருந்து தான் கடைசி காலத்தில் அவனுக்கு தண்டனை கொடுப்பான் தெய்வம். இதுதான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்ன்றது பழமொழி. இன்னொன்று கூட சொல்கிறேன், எப்பவுமே விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குங்க. அதாவது நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். அதை கெட்டு போகிறவன் தான் விட்டு கொடுக்க மாட்டான். அப்போது நம்ம எதையுமே விட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும், நினைத்தது நடக்கும். அதாவது விடாப்பிடியாக இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் சீக்கிரம் அவனுக்கு சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும் என்பது தான் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழிங்க. இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.